ரத்னம், நீ அந்த வீட்டுக்குள்ள வேலைக்காரியா போய் அந்த பொம்மை கிடைச்சதும் எடுத்துட்டு வந்துற. சரிங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். உங்களுக்கு அந்த பொம்மை வேணும் அவ்வளவுதானே? நான் உங்களுக்காக கொண்டு வந்து குடுக்கறேம்மா அந்த பொம்மைய. என்ன ஆண்டி, ஏதோ பேசணும்னு என்ன உடனே கிளம்பி வர சொன்னீங்க? சொல்றேன்பா. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா? ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் வேண்டாம் ஆண்டி. என்ன விஷயம்னு சொல்லுங்க, அது போதும். கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கல உதய். சில விஷயங்கள், சில பேரை பத்தின விஷயங்களை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். யார பத்தி ஆண்டி? எங்க பூமியை பத்தி தான். அவளை உனக்கு பிடிச்சிருக்கா உதய்? ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை பார்த்ததும் காதல்ல விழுந்துட்டேன். அதை விட அவளை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. அப்போ எங்க பூமி அதே அளவுக்கு உன்னை காதலிக்கிறாளா? தெரியல ஆண்டி. பூமிக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவ எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவா, என்ன மாதிரி கலர் அவளுக்கு பிடிக்கும்னு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல ஆண்டி. சரி, பூமிக்கு யார ரொம்ப பிடிக்கும், யார் மேல ரொம்ப பாசமா இருப்பான்னு தெரியுமா? பாத்தியா உதய், உன்னுடைய வருங்கால மனைவியை பத்தி உனக்கு எந்த விஷயமும் தெரியல. அப்போ நாளைக்கு அவளை எப்படி நீ பாத்துப்ப? இங்க பாரு உதய், பொண்ணுங்க எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தன்னை புரிஞ்சுக்கிறவன் தனக்கு புருஷனா வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த கவனிச்சு, அவங்களுடைய எண்ணங்களை மதிச்சு, அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப சரியா சொன்ன அபூர்வா. மாமா, நீ பூமி மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்க, எவ்வளவு பொறுப்பா இருக்கன்னு நீ பேசினதுலே தெரிஞ்சிருச்சு. நட்சத்திராவை விட பூமி தான் பெருசுன்னு சொல்லி என்னோட மனசுல உன் இடத்த இன்னும் உயர்வாக்கிட்ட. மாமா, பூமி என்ன புரிஞ்சுக்கலனாலும் ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிற நான் என்னோட கடமையையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கணும் இல்லையா? இருந்தாலும் பூமி யாரு? என் அக்கா பொண்ணு இல்லையா? அப்படின்னா அவ என்னோட மூத்த பொண்ணு மாமா. ஆண்டி, உங்களை மாதிரி நல்லவங்கலாம் பூமிக்கு பெத்தவங்களா இருக்கிறது, என் மாமனார் மாமியாரா இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருப்பா. சீக்கிரமே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். வர அங்கிள். இந்த வயசுல நீங்க எதுக்கு டான்ஸ் கத்துக்கணும்? கத்துக்கிற விஷயத்துக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பூமி? எந்த வயசா இருந்தாலும் இங்க வந்து ஃப்ரீயா கத்துக்கலான்னு நீதானே சொன்ன பூமி. இல்லங்க, நீங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? அதாவது ஏற்கனவே நமக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. நான் உங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறது, நீங்க அதை கத்துக்கிறது, எனக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பாக்குறவங்க பார்வைக்கும் அது நல்லா இருக்காதுங்க. உனக்கு வேணா அப்படி தோணலாம் பூமி, ஆனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. நீ எனக்கு டான்ஸ் கத்து கொடுத்தா அதை நான் கத்துக்கிட்டு இருக்கும்போது அதை பாக்குறவங்கலாம் வருங்கால புருஷன் பொண்டாட்டி லவ் பேர்ட்ஸ் மாதிரி சூப்பரா இருக்காங்களே அப்படிதான் நினைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன தோணுதுங்கிறதெல்லாம் இப்ப தேவையில்லாதது. நான் உங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுக்க மாட்டேன்னா கத்து கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். அப்படியா? அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. அங்கிளோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரே கிழிச்சு போடுற. அப்போ முடிவுதான் என்ன ப்ரோ? என்ன சேர்த்துக்க கூடாதுன்னா? மிஸ்டர் உதய், லேர்னிங்க்கு தேவை லெட்டர் கிடையாது, பிடிவாதம். எதையாவது கத்துக்கணும்னு நினைச்சா பிடிவாதம் இருக்கணும். இன்னையில இருந்து நீ கிளாஸ்ல ஜாயின் பண்ண மாதிரி தான். சைன் போடு. தேங்க்யூ ப்ரோ.
அப்போ நான் கிளாஸ்ல ஜாயின் ஆயிட்டேன்னு தானே அர்த்தம். யா பூமி எனக்கு இப்போ பேசிக்ஸ் கற்றுக் கொடுப்பாங்களா? நோ 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 பேசிக் சொல்லி கொடுக்க பூமி இல்லை, நானே கற்றுக் கொடுக்குறேன். யூசி பசங்களுக்கு முன்னாடி பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தானா அவங்க பார்த்து சிரிக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த பக்கம் ஓரமாக கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு. கம் கம். நான் தான் முன்னாடியே சொன்னல சரத்சந்திரா சார், எஸ்ஐ மர்டருக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்காங்கன்னு. மர்டர் நடந்த இடத்துல இதோ இந்த வளையல் கிடைச்சிருக்கு. ரத்னா, எப்படி இதை தவற விட்ட? நீதான் இந்த விஷயத்துல பயங்கர ப்ரொஃபஷனல் ஆச்சே. டிஎஸ்பி சார், இந்த வளையல் எஸ்ஐ சார மர்டர் பண்ணவங்களோடது தானே? எப்படி நீங்க இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்க? இந்த வளையல் எஸ்ஐ சார் டெட் பாடி பக்கத்துல கிடைச்சதா? இல்ல அபூர்வா மேடம், கிச்சன்ல கிடைச்சது. கிச்சன்ல கிடைச்சதுன்னா வாட்ச்மேனோட வைஃபோட தான் இருக்கும் டிஎஸ்பி சார். அபூர்வா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம வாட்ச்மேனுக்கு தான் வைஃபை இல்லையே. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தார்ல மாமா வாட்ச்மேன், அவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அங்க இருந்து போய் 1 வருஷம் ஆகுதே அபூர்வா. அவங்க இருக்கிற வரைக்கும் கிடைக்காதது இப்போ கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா இது எஸ்ஐய கொன்ன அந்த லேடியோட வளையல தான் இருக்கணும். கரெக்ட் தான் மாமா, கரெக்ட் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் கூட அப்பப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன். அது என்னோட வலையில கூட இருக்கலாம் மாமா. அபூர்வா மேடம் சொல்றதும் கரெக்ட் தான். மேடம், இந்த வளையலை நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க.